இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான். உப்புமா, தோசை அண்ட் தக்காளி குழம்பு. தக்காளி 4-5 தக்காளி எடுத்து கிரைண்ட் பண்ணி அதோட கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சு அரைச்சி ஊற்றிட்டா கூட மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா தாளித்து விட்டால் நல்லா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். குழம்பு மாதிரி சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதோட உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். பக்கத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாம்பே ரவை வறுக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் ரவை செய்கிறேன். அவசரத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல. ஸோ யூடியூபெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்டேயும் கேட்டேன். ஏதோ ஈஸியாக இருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆலுவை ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி எடுத்து அதில் மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன், சில்லிஸ் அண்ட் கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு அதில் 2.25 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு கலந்துட்டேன். அதுக்கப்புறம் ரவையை கொட்டி கிளறி எடுத்துட்டேன். ஸோ சைடில் இதையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன்.